நேபாளம் பெருவெள்ளத்தில் சிக்கிய 85 தமிழர்களின் நிலை என்ன என்று தெரியாததால் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 4 டிராவல் ஏஜென்சிகள் மூலம் 100க்கும் மேற்பட்டோர் நேபாளத்துக்கு சுற்றுலா மேற்கொண்டனர். இதில் 2 டிராவல் ஏஜென்சிகள் மூலம் சென்ற பயணிகள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாக சுற்றுலா ஏற்பாட்டாளர் தென்னரசு புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் கூறினார். தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 ஏஜென்சி மூலியமாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு தமிழக மக்கள் போயிருந்தாங்க. இந்த யாத்திரைகளில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஏஜென்சி ரொம்ப சேஃபான இடத்துல இருக்காங்க. 2 ஏஜென்சி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஏஜென்சி மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா 60 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு போயிருந்தாங்க. 3 பஸ் மூலியமா நேபாளத்திலிருந்து யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணி பசுபதிநாத், ஜலநாராயணன் இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு திபேத்துக்குள்ள என்டர் பண்றதுக்காக போயிருந்த அந்த 3 பஸ்ல இருக்கக்கூடிய 60 யாத்திரிகர்கள்ல ஒரு பஸ் சேஃபா நின்னுட்டாங்க. அதுல 20 பேர் சேஃபா இருக்காங்க. மீதி 2 பஸ்ல இருக்கக்கூடிய 40 யாத்திரிகளுடைய நிலைமை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரோம். அந்த சைடு கைலாஷ் மானசரோவரை முடிச்சுட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு யாத்திரையை முடிச்சுட்டு நேபாளத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இருந்த ஒரு 45 பேர் இப்ப சிக்கல்ல இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஜென்சி மூலியமா போன தமிழர்கள் 45 பேர் என்ன ஆனாங்கன்ற தகவலுக்காக நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம்.